Hey guys, welcome back. Recent India la POCO la avangaloda flagship smartphone POCO F3 GT launch பண்ணிருக்காங்க. POCO F1 launch பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் ஹாலே அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ அதுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு கேப் கொடுத்து F3 GT அப்படின ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட்போனா தான் இது லான்ச் பண்ணிருக்காங்க. இனி நம்ம வீடியோல இந்த F3 GT யோட குயிக் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ரொம்ப டிலே பண்ண போறதில்ல. அன்பாக்சிங் அதுக்கு அப்புறமா ஃபோனை செட்டப் பண்ணிட்டு இனிஷியல் இம்ப்ரஷன் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிறேன். and நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வீடியோ பாருங்க பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். And இப்போ நம்ம கிட்ட POCO F3 GT யோட ரீட்டைல் யூனிட் இருக்கு. ஃப்ரண்ட் சைடுல F3 GT ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. and பாட்டம்ல குட்டியா 5G ன்னு போட்டு வச்சிருக்காங்க. இல்லாத ஊருக்கு எதுக்கு இந்த 5G பில்ட் ப்னு தெரியல. அது போடாமலே கூட இருக்கலாம். and மேட் இன் இந்தியா எப்பவும் போல அடிச்சு விட்டுருக்காங்க. and அப்படியே நம்ம பாக்ஸோட பேக் சைடு வந்தோம் அப்படினா POCO F3 GT and இந்த ஸ்மார்ட்போனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சோ இந்த வாட்டி கிராஃபைட் ஷீட் யூஸ் பண்ணிருக்காங்க பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக. அது மட்டும் இல்லாம பிசிக்கல் ஆட்ரிகஸ் இருக்கு. 480 Hz கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. மத்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறது 6GB plus 128GB மாடல் கன் மெட்டல் சில்வர் கலர் தான் இருக்கு நம்ம கிட்ட. அப்படியே நம்ம பாக்ஸோட டாப் சைடு சார் வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹெட் 0.815 வாட் per kg இருக்கு. பாடி 0.485 வாட் per kg. சோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ இந்த இடத்துல கம்மியாவே இருக்கு. சோ இப்போ ரொம்ப டிலே பண்ணாம பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் அப்படியே ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள ஒரு குட்டி பெட்டி இருக்கு. சோ இந்த பெட்டிக்குள்ள என்ன ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா Type-C to 3.5mm டாங்கிள் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அதுக்கப்புறமா குயிக் ஸ்டார்ட் கைடு யூசர் மேனுவல் இதெல்லாமே இருக்குது இதில். அதுக்கப்புறமா ஃபைனலாக TPU கேஸ் சுமாரான குவாலிட்டியில் தான் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம்னு பார்த்தோன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர். அதுவும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் சார்ஜரோட சைஸு. இப்போதைக்கு இந்தியாவில் இவங்க தான் ஒரு ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் பண்டில் பண்ணி தராங்க. சார்ஜரோட அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 11 வோல்ட் 6.1 ஆம்ப் இருக்குது. ஒரு 67 வாட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் தான் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. Qualcomm QuickStart 3 சப்போர்ட் உள்ள சார்ஜர். சப்போஸ் உங்க வீட்டில் வேற ஏதாவது Qualcomm QuickStart 3 சப்போர்ட் இருக்க ஃபோனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல சூப்பராக இருக்கு. செம மாசா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் எல் ஷேப்டு ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் ஜாக் இருக்கிறதுனால இன்னொரு கன்வீனியன்ட்டா நம்ம சார்ஜிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல சொல்றாங்க. Type-A to Type-C சார்ஜிங் கேபிள் இது. எல்லோ கலர்ல இருக்கிறதுனால கொஞ்ச நாள் போச்சுன்னா அழுக்காயிடும். ஸோ அது நீங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம ஃபோனுக்கு வந்துட்டோம். ஃபோன் சில்வர் கலர்ல சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. பிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டாப்ல பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. அது பக்கத்துல ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வென்ட் இருக்கு. ஸ்பீக்கர் இந்த வாட்டி டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல இன்னொரு ஆண்டனா பேண்ட் இருக்கு. அப்படியே ரைட் சைடு நம்ம இந்த பிசிக்கல் ஆட்ரிகருக்கான அந்த பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லைடர் பட்டன் மாதிரி இருக்கு. நீங்க ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிசிக்கல் ஆட்ரிகர் மேலே வரும். திருப்பி நீங்க ஸ்லைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உள்ள போயிடும். அதுக்கு கீழே ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்கு. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. ரொம்ப மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. ஒரு சூப்பரான பொசிஷனில் பவர் பட்டனை பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கீழே இன்னொரு ஆண்டனா பேண்ட் இருக்கு. ஆண்டனா பேண்ட்ஸ் அதிகமாக நம்மளால பார்க்க முடியுது. எதனாலன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் போனோட சைடு எல்லாமே கம்ப்ளீட்டாக அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே இன்னொரு அந்த பிசிக்கல் ஆட்ரிகருக்கான அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பாட்டம்க்கு ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. அது பக்கத்தில் ஆண்ட்ரா பேண்ட்ஸு சார்ஜிங் போட்டு Type-C-கான சார்ஜிங் போட்டு மெயின் மைக். அதுக்கப்புறமா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டுக்கு மேலே ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. தண்ணி எதுவுமே உள்ள இறங்காமல் இருக்குது. இந்த ரப்பர் ஹெல்ப் ஆகும். Dual 4G சிம் கார்டு நம்மளால் போட்டு யூஸ் பண்ண முடியும். பட் இதில் SD கார்டு போட முடியாது. அதுக்கப்புறமா அப்படியே லெஃப்ட் சைடு நம்ம வந்தோம்னா லெஃப்ட் சைட்லேயே ஆண்ட்ரா பேண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா மூணாவது மைக்கா ஒன்று கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. வால்யூம் பட்டனுக்கு ஒரு சூப்பரான ஃபீட்பேக் இருக்குது. அதுக்கு மேலே ஆண்ட்ரா பேண்ட்ஸு. பட் சைடில் நம்ம விரல் வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்காகவே டிசைன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோம்னா கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 3 கேமரா செட்டப். LED ஃபிளாஷ் இருக்கு. RGB LED லைட்டிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. சென்டரா POCO லோகோ இருக்கு. சைடு எல்லாமே அலுமினியம் ஃப்ரேம். ஃபோனோட பேக் கம்ப்ளீட்டா கிளாஸ். பட் ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அளவுக்கு அதிகமாக அட்ராக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம ஸ்மார்ட் போனை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். இந்த ஸ்மார்ட் போன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் MIUI 12.5 தான் வருது. ஸோ ஃபோனை ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். ஃபோனை நீங்கள் செட்டப் பண்ணும்போது இந்த அடிஷனல் பேஜ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செட்டப் பண்ணுங்கள். பர்சனலைஸ்ட் ஆட் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ சென்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா அதுவும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கிளான்ஸ் ஃபார் MI யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. லொக்கேஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதையும் டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த அடிஷனல் செட்டிங் பேஜ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும். மற்றபடி செட்டப் ப்ராசஸ் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ செட்டப் பண்ணும்போது MI ஃபோன்ஸில் காட்டுற மாதிரி அந்த ஆப் ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையுமே இல்லை. ப்ரீலோடடாக ப்ளூடூத் எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சிருக்காங்க. MIUI 12.5 ப்ரீலோடட் ப்ளூடூத் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது ஃபியூச்சர் அப்டேட்ஸில் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கெட் ஆப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. கெட் ஆப்ஸ்லேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்
இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஷோ நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸ் அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் MIUI 12.5 வருது. ஆண்ட்ராய்டு அப்டேட்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 11 மேலே தான் வந்து இந்த MIUI 12.5 பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது போக்கோக்காக டிசைன் பண்ண MIUI. ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா 128 GB வந்து 17 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது நமக்கு. குயிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்து 6.67 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 10-bit பேனல் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து 120Hz ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 360Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. 5065 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி, அதை சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் சார்ஜிங் இருக்குது. மீடியாடெக் கூட Dimensity 1200 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் மீடியாடெக் கூட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் 6 nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணுது. மற்றபடி கேமராஸ்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா, பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப், 64 MP மெயின் கேமரா, ஆம்னி விஷன் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோட அப்பச்சர் வேல்யூன்னு பார்த்தோன்னா f1.65 நல்ல ஒரு வைடரான அப்பச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து கேமரா ரிவ்யூவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் கேமரா, அதுக்கப்புறமா மூணாவது வந்து ஒரு மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. N77 N78 2 பேண்டு மட்டும் இருக்குது. பட் நம்ம ஊரில் 5G வரத்துக்குள்ளே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை மாற்றி நீங்கள் வேறு ஸ்மார்ட் ஃபோனை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து 5G வரத்துக்கு லேட் ஆகும். 5Gயில் ஒரு பேண்டு கொடுத்தாலுமே வந்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபோனோட பில்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக பண்ணிட்டாங்க. சைடில் அலுமினியம் ஃப்ரேம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து ஆட் பண்ணுது. ஃபோனோட வெயிட் வந்து 210 கிராம் இருக்குது. லாஸ்ட் ஒரு 3 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது அந்த ஹெஃப்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் யூஸ் பண்ண வந்து அந்த வெயிட் உங்களுக்கு பழகிடும். அண்ட் இந்த வாட்டி வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. இது வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ கூட ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 6 + 128 GB. இனிஷியலாக வந்து 26,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து 1000 ரூபாய் ப்ரைஸ் ஹைக் பண்ணி நார்மலாக வந்து 27,000 வந்து இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கேஜெட் ஷீல்லேருந்து ஸ்கின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கின் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்கின் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. கூப்பான் டிஸ்கவுண்ட்டாக இருக்குது. அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.